கடவுள் இருக்காரா இல்லையாங்கிறத கூட நம்பினாலும் நம்பிடுவாங்க. நம்ம நாட்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இனிமே எந்த வெளிநாட்டுக்கும் போக மாட்டாருன்னு சொன்னா கூட நான் நம்பினாலும் நம்புவேன். சத்தியமா என் கூட இருப்பானே பெஸ்டி பெஸ்டின்னு அவனை மட்டும் நம்பவே மாட்டேன். ஊர் உலகத்துல இருக்க பொல்லாத விஷம் அவன் தாங்க. இந்த இன்ஜினியரிங் காலேஜ்ல ஒரு ட்ரெண்டா ஓடும் பார்த்திருக்கீங்களா? பாய்ஸ்க்கு கேர்ள்ஸ் பெஸ்டி, கேர்ள்ஸ்க்கு பாய் பெஸ்டி. எனக்கு ஒரே ஒரு டவுட்டு, பெஸ்டியா லவரும் இல்லையா ஃப்ரெண்டும் இல்லையா அதுக்கும் மேலையா? ஐயா நமக்கு ஏதாவது கேர்ள் பெஸ்டி இருக்குதாங்களையா? உனக்கு ஏன் இப்படி என்னைய போய் சீரழிக்கணும்னு ஆசை? நான் பாட்டுக்கு நிம்மதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். ஏன் இப்படி ஒரு கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்கேன்? அதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்துச்சு, பாஸ்டன்ஸ். ஊர் உலகத்தில் யாரை வேணா பையனை நம்பு, இந்த கேர்ள் பெஸ்டியை மட்டும் நம்பவே நம்பாத. இந்த இன்ஜினியரிங் காலேஜ் ட்ரெண்டான விஷயம் தெரியுமா? உலகத்திலேயே கிரியேட்டிவான அறிவு இருக்கக்கூடியவன் இன்ஜினியரிங்கிறத கண்டுதான் எனக்கு இன்ஜினியரிங்கை மக்கள் எல்லாரும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எவன் ஒருவன் சிந்தித்து செயல்படுகிறானோ அவன் தான் பொறியாளன். நட்பை தேர்ந்தெடுக்கிறதுலையும் நம்ம அப்படி தெளிவாக தேர்ந்தெடுக்கணும். நட்புக்கு நிறைய உதாரணம் சொன்னார். அண்ணன் ஒரு பாட்டு பாடினாரு, அந்த படம் முழுசாக பார்த்துருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். அந்த படத்தில் உதயநிதி ஸ்டாலினை பார்த்து சந்தானம் ஒரு இடத்துல கேட்பாரு, மச்சி உனக்கு அந்த மீராவா இல்லை இந்த பார்த்தாவான்னு. ஒரே வார்த்தை மீராதான். இங்கே ஓத்து எங்கே ஓச்சு உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பு? சந்தான கடைசியில் அந்த படத்தில் ஒரு விஷயம் சொல்லுவார் பார்த்துருக்கீங்களா? ஒரு டம்ளர் எடுத்துக்குவார், அதில் சரக்கையும் தண்ணியை ஊற்றிட்டு, இந்த சரக்கு தான் நீ, தண்ணி தான் அந்த மீரா. இப்போ உங்க 2 பேரையும் சேர்த்து வச்ச நான் எங்க? நான் குப்பை தொட்டியில் தான். கட்டாயமா நண்பன் குப்பை தொட்டிக்கு தாங்க போறேன். என் நண்பனுக்கு கோயிலை கட்டு, நல்லா கட்டு கோயிலை எவனும் வந்து கும்பிட மாட்டேன், கவலையே படாத. உன் நண்பனை பற்றி சொல், உன்னை பற்றி சொல்கிறேன். சொல்ற மாதிரி இருந்தா வெங்காயத்தை நாங்க சொல்லிட மாட்டோமா? 4 வருஷம் இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சாதான் நண்பனை பத்தி தெரியும். முதல் நாள் நைட்டு ஃபுல்லாக பயவுல நம்மளோட உட்காந்து நைட்டு விடிய விடிய படம் பார்த்துருக்கோம். நல்ல படம் தான் பார்த்துருக்கோம், படம் விடிய விடிய பார்த்துருக்கோம். ஆனால் கடைசியில் எக்ஸாம் மேலே நமக்கு முந்தின சீட்டில் உட்காந்துருக்குங்க, முந்தின சீட்டில் உட்காந்துருக்கோம். நம்ம போய் எப்படியாவது எங்கேயாவது கேட்டலாம். அந்த 2 மார்க் கொஸ்டின் எழுத நாங்கள் படுற பாடு இருக்கே, அந்த அரை பக்கத்துக்கு ஒரு லைன் எழுதினா போதும். அந்த ஒரு லைனுக்காக நாங்கள் முன்னாடி இருக்கவனை இப்படி கூப்பிடுவோம், அப்படி கூப்பிடுவோம். அந்த பயவில் அப்போதான் சின்சியராக எழுதும், சின்சியராக விழுந்து விழுந்து எழுதும். பின்னாடி இருக்க என் ஃப்ரெண்டானே தெரியாது. 3 மணி நேரம் கழிச்சு, மச்சி நீ கூப்பிட்டியா? செத்து போவ செத்து நாயே, உன் பெஞ்சுக்கு என் டிராப்டர் வந்து விழுந்துச்சு, அந்த மேடம் பார்த்துச்சு, உனக்கு இப்பெல்லாம் தெரியலையா நான் ஃப்ரெண்டுன்னு அந்த மேடம் கேட்பாங்க. அப்போ நமக்கு அவ்வளோ ஒரு கஷ்டமா இருக்கும். திரும்பி ரிசல்ட் வந்த இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப்லாம் எப்படி இருக்கு பாருங்க. முன்னாலாம் ரிசல்ட் வந்தோடனே உன் பெர்சன்டேஜ் என்னப்பா, நீ என்ன கிரேடு? நம்மால் 2 வேலையாக பேசிக்கிறேன். மச்சி உனக்கு எத்தனை? 32, உனக்கு 25. என்ன விட 7 கம்மியாக இருக்கு அப்படின்னு கேட்குறேன். நம்ம இருக்கு எதை சொல்றேன்னு புரியலையா? அரியரை தான் கழுத. இன்னைக்கு எவன் 2 பேர் பேசிக்கிட்டா உருப்படியா பேசிக்கிறேன். எத்தனை அரியர் வச்சிருக்க, என்ன கிழிச்சா இன்னைக்கு நாட்டில் உண்மையிலே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எவனாவது கூட இருக்கவன் பாஸ் ஆகிட்டா சந்தோஷப்படுற ஃப்ரெண்ட் எவனா கை தூக்கு பார்ப்போம். உண்மையிலே நட்புனா எப்படி இருக்கு? ஒரு புறம்போக்கு முதல்ல சரக்கடிக்க கத்து தந்தா அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு உண்மையிலே நட்பு இருக்கு. எந்த நண்பனாது வா மச்சான் நம்ம 2 பேரும் திருந்தி கோவிலுக்கு போவோம், குளத்துக்கு போவோம் சொன்னேன், வா பார்ட்டிக்கு போவோம், வா சரக்கு அடிப்போம் இப்படின்னு சரக்கையும் சிகரெட்டையும் சொல்லி கொடுக்குற நட்பு தானேங்க இன்னைக்கு இருக்கு. தம்பியெல்லாம் இது ஆம்பளை பிள்ளைகளுக்குள்ளே இன்னைக்கு பொம்பளை பிள்ளைங்க அதை ட்ரெண்டாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தான் சொல்றேன், உங்களுக்கானது கிடையாது. இதுவரை யாருமே கொடுக்காத தலைப்பை இந்த அரங்கம் கொடுத்துருக்கு பாத்தீங்களா? நண்பனை நம்புவதா நம்பாததா? இவ்வளவு நாள் நட்பு முக்கியமா தான் கேட்டாங்க. திருவள்ளுவர் கூடா ஒழுக்கம்னு எழுதினாரு, கூடா நட்புன்னு எழுதினாரு. கூடா இல்லறம்னு எழுதல, கூடா மனைவின்னு எழுதல, கூடா உறவுகள்னு எழுதல, கூடா நட்புன்னு தான் எழுதினார். திருவள்ளுவருக்கே தெரியும், வள்ளுவரே தாடி வச்சிருக்காருன்னா லவ் ஃபெயிலியர்லாம் வள்ளுவருக்கு இருந்திருக்காது. எனக்கு என்னமோ வள்ளுவருக்கு பிரின்சிப்ல தான் ஃபெயிலியர் இருந்திருக்குமோ. முதல்ல ஒருத்தன் தோக்குறான்னா கட்டாயமா காரணம் அவனோட ஃப்ரெண்டு தாங்க. முந்தின நாள் எவனாவது எங்கேயாவது திருந்தி எப்படியாவது படிச்சிருவோம்டான்னு அத்தை வீட்டுக்கு அப்பத்தான் போவேன். அம்மா தம்பி எங்க வந்துருச்சு 7:30 சனியா வீட்டுக்கு, இந்த இப்பத்தான் பார்க்கிட்டு போனேன். சரி அத்தை வீட்டுக்கு தான் போயிருக்கேண்ணா. அந்த போய் அப்பதான் போய் புக்கை திறப்பேன், மச்சி இன்னைக்கு தலை படம் போட்டிருக்காங்க வா போய் பாப்பமா அப்படின்னா அதோட சோழி முடிஞ்சு. அவன் தலை வெடிச்சாலும் பரவாயில்ல, அந்த தலை படத்தை பார்த்தே ஆகணும். நீ தலை படம் பார்க்கறத தப்புன்னு நாங்க யாரும் சொல்லல, நீ நண்பனே வச்சுக்காதன்னு சொல்லல. இந்த நட்புக்கு எவ்வளவோ பேர் எழுதினாங்க. முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு, இது வள்ளுவர் சொன்னது. இன்னைக்கு எவனாவது உள்ளத்தின் மூலமா தன்னுடைய நண்பர்கிட்ட பழகிறமா?
ஒருத்தன் மனசாட்சியோட என் நண்பன்ட்ட உண்மையா பழகிறேன்னு சொல்லி சத்தியமா கையை தூக்குனா கையை வெட்டிடுவேன். ரஸ்கல், நீ சொல்றது அம்புட்டு பொய்யாத்தான். ரியலா இதுதாங்க ஃபேக்ட். காரியம் ஆகும் வரைதான் இன்னைக்கு காலம் அப்படி போயிருச்சு. இன்னைக்கு நட்பு நன்றாகத்தான் இருக்கிறது என்று சொன்னால், தமிழ்நாட்டிலே 75 நாள் சம்பவத்திலே யாரும் நண்பர் இல்லையா என்பது எனக்கும் இன்னும் சந்தேகமாகத்தான் இருக்கிறது. ஊர் உலகத்துல நித்யானந்தா இனிமே பொண்ணுங்களை ஆசிரமத்துல சேர்க்க மாட்டேன்னு சொன்னா கூட நம்பு. கூட இருக்க நண்பனை நம்பவே நம்பாத. அழுத்தி சொல்கிற நடுவர்களே, நீங்கள் உங்கள் நண்பரை நம்பாதீர்கள். உங்கள் மாணவராகிய என்னை நம்பி. இன்றைக்கு நட்பு எப்படி இருக்கிறது தெரியுமா? பிச்சை எடுக்குமாம் பெருமாள், அதை புடுங்கி திங்குமா அனுமாரி என்கிற கதையாகத்தான் இருக்கிறது. கேட்டால் நண்பர்கள் வேண்டாம் என்று சொன்ன நான் இந்த இடத்திலே நின்று கொண்டிருக்கிறேன். 2 பேரும் பேசுற உள்ள உண்மை மாதிரியே பேசுவாங்க. தயவு செய்து அவங்க 2 பேரையும் நம்பவே நம்பாதீங்க. உங்களை பிரெயின் வாஷ் பண்ணிடுவாங்க. நடுவர் அவர்களை நல்ல தீர்ப்பை சொல்லுமாறும் மாணவரை நம்புங்கள், உங்கள் நண்பரை நீங்கள் இனிமேல் நம்பாதீர்கள் என்று சொல்லி என்னுடைய வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி இடம் அமர்கிறேன்.